நாங்கள் நாலா திசையிலும் ஆக்ரா முழுவதும் தேடிவிட்டோம் ஷெஹின்ஷா. ஆனால் எங்குமே எங்களால் இளவரசரை காண முடியவில்லை. அப்படி என்றால் சலீம் எங்குதான் சென்று விட்டான்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவன் ஆக்ராவை விட்டு சென்று இருக்க முடியாது. நிச்சயம் இங்கேயே தான் இருப்பான். அனைத்து இடங்களிலும் தேடுங்கள். எனக்கு என் குழந்தை கிடைத்தாக வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக செல்வோம். ஷெஹின்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஃபாத்திமா பீவி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர்கள் வீட்டில்தான் இளவரசர் தண்டனை காலத்தை கழித்தார். இந்நேரத்தில் அவர் எதற்காக இங்கே வந்தார்? அவரை உள்ளே வரச் சொல். ஆதாப் ஷெஹின்ஷா, தங்களுக்கு சொந்தமானதை தங்களிடம் நான் சேர்க்கவே வந்துள்ளேன். ஷேக்கு பாபா, நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது இந்த வழக்கில் நான் எடுக்கும் முடிவு என்னவென்றால், காதருக்கு நினைவு திரும்பும் வரை அவனின் அனைத்து கடமைகளையும் அனைத்து பொறுப்புகளையும் இளவரசர் சலீம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவன் மோத்திபாயிடம் மன்னிப்பு கேட்கும் வரையில் இவன் இந்த வெயிலில் நின்று கொண்டேதான் இருக்க வேண்டும். இவன் தந்தை மீது இவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை! சலீம், சலீம், உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே சலீம்? நீ நன்றாகத்தானே இருக்கிறாய்? உன்னை நினைத்து மிகவும் பயந்து விட்டோம். இளவரசர் அவர்களிடமிருந்து தப்பி வந்து என் வீட்டிற்கு வந்து விட்டார். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தீர்கள் என்பது. நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ரஹீம், இவரது வீட்டை தங்கத்தால் நிரப்பி விடுங்கள். இவர் என் உயிரை திருப்பி கொடுத்து விட்டார். இனி இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சித்தம் ஷெஹின்ஷா. உண்மையாக ஃபாத்திமா பேவி, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இளவரசரை காப்பாற்றி என் உயிரை திரும்ப அளித்திருக்கிறீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ செய்தது மிகப்பெரிய காரியம். சரி, என் அருகே வா. மகனே சலீம், இங்கு வா. ஷெஹின்ஷா, சலீம் இன்னும் பயத்தில் தான் இருக்கிறான். நான் சிறிது நேரம் இவனை வைத்திருக்கிறேன். நமது சலீம் ஏதேனும் சாப்பிட்டானா இல்லையா என்று கூட தெரியவில்லை. அதுவும் சரிதான். அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள். சலீம், வா, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது தருகிறேன்.